இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஜூஸ் மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு ஜூஸ் குடித்தா சுகர் லெவல் நமக்கு குறையும். அதுக்கு அடுத்தது வெயிட் லாஸ் ஆகலாம், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஸோ இத்தனை நன்மைகள் இருக்குது அப்படின்னா இந்த ஜூஸை நம்ம எப்படி இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு அடிப்படையாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் என்னென்ன? லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது, சுகர் இருக்குது, டைஜஷன் ப்ராப்ளம், இல்லை கான்ஸ்டிபேஷன், உடலில் நமக்கு இம்யூனிட்டி குறைவாக பதிவில் சுகர் இருக்கிறவங்க தினம்தோறும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜூஸ் மற்றும் மெடிசன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஜூஸ் மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு ஜூஸ் குடித்தா சுகர் லெவல் நமக்கு குறையும். அதுக்கு அடுத்தது வெயிட் லாஸ் ஆகலாம், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஸோ இத்தனை நன்மைகள் இருக்குது அப்படின்னா இந்த ஜூஸை நம்ம எப்படி குடிக்க போகிறோம், யார் யாரெல்லாம் குடிக்கலாம்? ரொம்ப சிம்பிளாக இது நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு அடிப்படையாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பெரும்பாலும் காலையில் நிறைய பேர் நம்ம நெல்லிக்காய் சாறு குடிக்கிறது வழக்கத்தில் இருக்குது. இந்த நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும்பொழுது உடலில் அனைத்து நோய்கள் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது, சுகர் இருக்குது, டைஜஷன் ப்ராப்ளம், இல்லை கான்ஸ்டிபேஷன், உடலில் நமக்கு இம்யூனிட்டி குறைவாக இருக்குது. இதுக்கு முக்கியமாக நெல்லிக்காய் பயன்படுது. ஸோ இந்த நெல்லிக்காயை நம்ம சாராக பயன்படுத்தும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள், ப்ளஸ் இதனோடு சேர்த்து பார்த்தோம்னா சுகர் லெவல் குறையிறதுக்கு நமக்கு நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குது. ஸோ இந்த நெல்லிக்காயோட வேறு என்ன சேர்த்து நம்ம ஜூஸாக குடித்தோம்னா இன்னும் நல்லது. ஸோ வெயிட் லாஸ் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வெயிட் லாஸ் நடக்கிறதுக்கு இந்த ஜூஸ் எப்படி நமக்கு பயன்படுதுன்னு பார்க்கலாம். இதனோட சுகர் லெவலும் குறையிறதுக்கு நம்ம இந்த ஜூஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா வல்லாரை. ஸோ இந்த வல்லாரை அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நல்ல கசப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த வல்லாரையை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த வல்லாரையோடு பார்த்தோம்னா நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய், வல்லாரை இது ரெண்டுமே நம்ம உடலுக்கு ரொம்ப சிறந்தது. வல்லாரைனா நினைவாற்றல் அதிகரிக்கும், ஞாபக மறதியை போக்கும் நம்ம நினைக்கிறோம். அது முக்கியமான ஒரு மூலிகை தான். ஞாபக மறதி மட்டும் கிடையாது, நம்ம உடலில் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் தலைமுடி வளருவதற்கும் வல்லாரை நமக்கு பயன்படுது. முக்கியமாக சிறுநீரக பிரச்சனைகளுக்கு வல்லாரை ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. வல்லாரை இதனோட நம்ம ஒரு 2 கைப்பிடி அளவு, நெல்லிக்காயோட வல்லாரை 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். அதற்கு அடுத்தது வேறு என்ன செய்யணும் அப்படின்னா கொத்தமல்லி இலைகள். இது பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக நம்ம கொத்தமல்லி விதைகள் இருக்கு இல்லையா, தனியா விதைகள், இதையுமே நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறது, சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதில் நம்ம தனியா கொத்தமல்லி இலைகளும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ கொத்தமல்லி இலைகள் இதில் சேர்த்து நம்ம நெல்லிக்காயோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்சியில் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. மறக்காமல் இதில் ஒரு 2 சிட்டிகை அளவு சுக்கு பொடி சேர்க்கணும். காலையிலே இது நம்ம குடிக்கிறோம். ஸோ காலையில் குடிக்கும்போது அந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளோ, இதனால் கபம் உடலில் அதிகரிக்காமல் இருப்பதற்கு சுக்கு பொடி நம்ம சேர்க்கிறோம். காலையிலே நம்ம சுக்கு பொடி கொஞ்சமாக சேர்ப்பது உடல் நலத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கும், எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கும், டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த ஜூஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுகர் லெவல் இருக்குது, அதிகமாக இருக்குது, கால் பாத எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஜூஸ் 200 ml டெய்லி காலையில் குடிச்சிட்டே வரணும். ஸோ தொடர்ந்து இதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் தெரியும். ஸோ ஹேர் ஃபால் இருக்குது, அது நமக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். வேணும்னா ஹேர் ஃபால் இருக்கிறவங்க இதனோட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி குடிக்கலாம். சுக்குப்பொடி சேர்க்கறதே இதுக்கு தான். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சாவே எனக்கு கபம் அதிகமாகுதுங்க,
கோல்டு அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா சுக்குப்பொடியை இதில் சேர்த்துறோம். ஸோ சுக்குப்பொடி சேர்த்து ஒரு 2 கிளாஸ் 200 ml அளவுக்கு இதை தினம்தோறும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். இல்லை வாரம் 2-3 முறை குடித்தாலுமே இது நல்ல பலன் தரக்கூடியது. ஸோ இதன் மாதிரி நம்ம குடிச்சிட்டே வரும்போது சுகர் லெவல் குறையுது. இதனோட வேறு என்ன நம்ம சேர்த்து சாப்பிடலாம், சுகர் லெவல் குறையிறதுக்கு வேறு என்ன இதனோட நம்ம வந்து சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்த மருத்துவத்தில் மருந்துகள் நிறைய இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் தான் அமிர்தவல்லி கற்பம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமிர்தவல்லி அப்படின்னு சொல்கிறது சீந்தில். ஸோ கிராமப்புறங்கள்லாம் இந்த சீந்தில் இலை நமக்கு கிடைக்கும். இலை பார்த்தோம்னா நல்ல ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதனோட காய்கள் கனிந்த பிறகு நல்ல ரெட் கலரில், செர்ரி ரெட் கலரில் சின்ன சின்னதாக ரவுண்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி இந்த மூலிகையை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, இதுதான் ஹார்ட் ஷேப் லீவ்ஸ் இருக்கும். ஸோ அதனுடைய காய்கள் பார்த்தோம்னா பழுத்த பிறகு நல்ல ரெட் கலரில் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்து கிராமப்புறங்களில் வேலையோரங்களில் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த சுகர் இருக்கிறவங்க இந்த இலைகளையும் இந்த சீந்தில் பழங்கள் இருக்கு இல்லைங்களா, இதையுமே நம்ம வந்து நல்லா அரைச்சி வடிகட்டி இதை குடிச்சிட்டு வரலாம். இதுதான் அமிர்தவல்லி அப்படின்ற ஒரு பெயர்லையும் நம்ம சொல்கிறோம். ஸோ சீந்தில் இதில் இருந்து நிறைய மருந்துகள் நம்ம தயாரிக்கிறோம். அதில் முக்கியமானது தான் இந்த கற்ப வகை மருந்து. ஸோ அமிர்தவல்லி கற்பம் அப்படின்னு சொல்கிறோம். இதை எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிச்சிடணும். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக நர்வ்ஸ் டிஸார்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா, நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த அமிர்தவல்லி கற்பம் பயன்படுது. சீந்தில் பொடியும் தனியாக பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக சீந்தில் சர்க்கரை அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இந்த சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு, மூட்டுக்கள் தொடர்பான வலி இருக்கிறவங்களுக்கும் பயன்படுது. ஸோ சுகர் லெவல் குறையணும்னா இந்த மெடிசனை நம்ம யூஸ் பண்ணலாம். இதனோட டெய்லி ரெகுலராக நான் சொன்ன இந்த ஜூஸை வந்து ரெகுலராக காலையில் குடிச்சிட்டே வரணும். ஸோ அதனோட இந்த அமிர்தவல்லி கற்பம் ஸ்பெஷல் மெடிசன் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சீந்தில் கற்பம் அப்படின்னு சொல்கிற மருந்து, ஸோ இதை வந்து தண்ணீரில் கலந்தோ இல்லை நெய்யில் கலந்தோ காலை இரவு 2 வேளை ஒரு 2 கிராம் அளவுக்கு உணவு எடுப்பதற்கு முன் நம்ம பயன்படுத்திட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்குது. முக்கியமாக சுகர் லெவல் குறையுது, லங்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனோடு சேர்ந்து நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளும் இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு கடுக்காய் பொடியும் நிலாவாரை பொடியும் பயன்படுது. ஸோ கடுக்காய் மற்றும் நிலாவரை ரெண்டுமே ரொம்ப முக்கியமான மூலிகைகள் தான். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதை 1 மந்த் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கும். சுகருக்காக மட்டும் கிடையாது, கொலஸ்ட்ரால் நிறைய பேருக்கு இருக்குது, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது, அனிமியா ரத்த சோகை இருக்குது, ஹேர் ஃபால், லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு இந்த ஜூஸ் பயன்படுத்தலாம். முக்கியமாக இந்த சீந்தில் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அமிர்தவல்லி, இந்த அமிர்தவல்லி கற்பத்தையும் நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் உண்டாகுது. ஸோ இந்த பதிவில் சுகர் இருக்கிறவங்க தினம்தோறும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜூஸ் மற்றும் மெடிசன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். உங்களுக்கு இந்த மதுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகர், ஸோ இது தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.